டயபெட்டிஸ்க்கு சித்த மெடிசன்ல கியூர் பண்ண முடியுமா? என்னென்ன மூலிகைகள்லாம் இருக்கு? சித்தர்களான அகத்தியர், தேரையர்லாம் என்ன சொல்றாங்க இதை கண்ட்ரோல் பண்ண? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வணக்கம். சர்க்கரை நோய்க்கு சித்த மருத்துவத்துல தீர்வு இருக்கா? நம்மளோட அகத்தியரும் தேரையரும் சித்த மருத்துவம் சர்க்கரை நோய் பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோய் அப்படிங்கிறது சமீப காலமா தானே சர்க்கரை நோய் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் சர்க்கரை நோய் இருந்ததா? சித்த மருத்துவத்துல சர்க்கரை நோய் பத்தி பேசியிருந்தாங்களா அப்படின்னே என்கிட்ட நிறைய மருத்துவர்கள் சந்தேகம் பத்தி கேட்பாங்க. நிச்சயமா சித்த மருத்துவத்துல பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே சித்தர்கள் பேசியிருக்காங்க. மதுமேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல சித்தர்கள், மது அப்படின்னா தெரியும், இனிப்பு, மேகம் அப்படின்னா நீர். ஸோ நீரில், சிறுநீரில் இனிப்பு கலந்து வெளியேறக்கூடிய நோய் அப்படின்னு சொல்லி சர்க்கரை நோயை பற்றி சித்த மருத்துவத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அகத்தியரும் தேரையரும் சித்த மருத்துவம் சார்ந்து, அதற்கான மூலிகைகள் சார்ந்து பல்வேறு கருத்துக்களையும் அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் மெத்தட் பத்தியும் நிறைய பேசியிருக்காங்க சித்த மருத்துவ நூல்கள்ல. அதுல இந்த மதுமேகம், நீரிழிவு, அதற்கு சித்த மருத்துவ மூலிகைகள் எளிமையா ஆரம்ப கட்டத்துல ஒரு ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ், உங்களுக்கு தெரியும் 5.8 இருந்து 6.3 HbA1c 5.8 இருந்து 6.3 வரையும் இருந்தா ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ்ல இருக்கவங்க வெறும் உடற்பயிற்சி, உணவு முறை மாற்றம், வாழ்வியல் மாற்றம், இது மூலமாவே நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ அந்த HbA1c நான் சொன்ன அளவை பொறுத்து 6.7க்கு மேல HbA1c போயிடுச்சுனாலே அது சர்க்கரை நோய் தான். 6.3க்கு மேல HbA1c போயிடுச்சுன்னா நிச்சயமா மருந்து மாத்திரைகளை எடுக்கணும். ஆரம்ப கட்டத்திலேயே சித்த மருத்துவ மூலிகளை நாடுறதுங்கிறது நோய் நிலையில ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். ஸோ இன்னும் சொல்ல போனா ஆரம்ப கட்டத்திலேயே சித்த மருந்தை எடுத்துக்கிறது மூலமா நோயை திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. நோயை ரிவர்ஸ் பண்ண, சர்க்கரை நோயை ரிவர்ஸ் பண்ண முடியும் பண்ணணும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்துல ஒரு ப்ரீ டயாபெட்டிக் ஸ்டேஜ்லயே நம்ம சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம். 6.3க்கு மேல போகுது அப்படின்னா 7க்குள்ளதான் இருக்கு, HbA1c குட் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னா சித்த மருத்துவ மூலிகைகளை தொடர்ந்து எடுத்துட்டு வரலாம். என்னென்ன மூலிகைகள் சித்த மருத்துவத்துல பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஊர் மக்களுக்கு எளிமையா தெரிஞ்ச மூலிகை ஆவாரம் பூ. ஏன்னா நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு ஆவாரம் பூ டீ குடிக்கிறத நான் பாக்குறேன். ஆவாரம் பூ டீ. ஆவாரை கொழுத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிறது ஒரு பழமொழி. ஸோ ஆவாரம் பூ, அதுல இருக்கக்கூடிய மஞ்சள் நிற நிறமி, மஞ்சள் கலர்ல அந்த பூ பூக்கிறதுக்கு காரணமான அந்த நிறமி ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை உடையது. 2 விஷயம் சித்த மருந்துகளை நம்ம சர்க்கரை நோய்க்கு எடுக்கிறது மூலமா நம்ம உறுதி செய்யலாம். மருத்துவ பயனை அதை அளிக்கக்கூடியது 2 வகையில. ஒண்ணு அந்த சர்க்கரை நோய்க்கு காரணமா இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், அதாவது செல்லுக்குள்ள சர்க்கரை போறதை தடுக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது நம்ம உடம்புல. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த செல்லுக்குள்ள சர்க்கரை போறதை தடுக்கக்கூடிய அந்த சூழல் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை உடை தெரியக்கூடிய தன்மை சித்த மருத்துவ மூலிகைகளுக்கு இருக்கு. 1. 2வது, கணையத்தை புதுப்பிக்கக்கூடிய தன்மையும் சித்த மருத்துவ மூலிகைகளுக்கு இருக்கிறதுங்கிறது இது உலக அளவுல தனிச்சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு நோயை நோய்க்கு காரணம் மட்டும் இல்லாம அந்த நோய்க்கான ஆதாரத்தையே தீர்க்கக்கூடியதுதான் அந்த நோய்க்கு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடியது. ஸோ நோய்க்கான ஆதாரத்தை முழுமையா நம்ம நீக்கணும். அப்பதான் அந்த நோயில இருந்து ஒரு நிரந்தர விடுதலை கிடைக்க முடியும். அந்த நோய் ஆதாரத்தை நீக்கக்கூடியது இந்த ஆவாரம் பூ. இந்த ஆவாரம் பூ மட்டும் இல்லாம, ஏன்னா கணையத்துல உங்களுக்கு தெரியும், கணையம்ங்கிறது நம்ம வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். அதுல பீட்டா செல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த இன்சுலின் சொல்லக்கூடிய அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. ஸோ அந்த கணைய செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை, புதுப்பிச்சு அந்த இன்சுலினுடைய செக்ரீஷனை இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய தன்மையும் நம்ம இயற்கையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ மூலிகைகளுக்கு இருக்கு. ஸோ அதற்கு எளிய உதாரணம் அந்த லவங்கப்பட்டை, ஆவாரம் பூ, இந்த மாதிரியான சொல்லலாம். ஸோ ஆவாரம் பூக்கு அடுத்து நம்ம அதிகமா பயன்படுத்த வேண்டிய எளிமையான உணவுப் பொருள்லே இதை சொல்லலாம். மூலிகைன்னு சொல்றதை விட அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாகக்காயும் கோவக்காயும் தான். ஸோ அடிக்கடி உணவுல சர்க்கரை நோயாளிகள் பாகக்காய், கோவக்காய் சேர்க்கறது மூலமா சர்க்கரையோட அளவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரலாம். அடுத்து கசப்பு சுவையுடைய மூலிகைகளை நம்ம உணவுல சேர்க்கணும்னு சித்த மருத்துவம் குறிப்பிடுது. உதாரணத்துக்கு கசப்பு சுவை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஊரறிந்த ஒரு சித்த மருந்து அப்படின்னே சொன்னா அது நிலவேம்பு கஷாயம் தான். இந்த நிலவேம்பு கஷாயம் பட்டி தொட்டி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப ஃபேமஸான ஒரு கஷாயம்.
நிலவேம்பு கஷாயத்துல இத்தனை மூலிகை சரக்கு சேருது. இதுல முக்கியமா இருக்கக்கூடியது அந்த நிலவேம்பு. அந்த நிலவேம்பு வந்து கசப்பு, கடும் கசப்புனே உடையது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா சர்க்கரையுடைய அளவை குறைக்கக்கூடிய தன்மை நிலவேம்புக்கும் இருக்கு. ஸோ அந்த நிலவேம்பில் இருக்கக்கூடிய அந்த ஆண்ட்ரோகிராஃபிலைடுன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய, சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய தன்மையும் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மையும் அதுக்கு இருக்கு, அந்த அல்கலாய்டுக்கு இருக்கு. ஸோ அந்த நிலவேம்பு கஷாயத்தை தொடர்ந்து எடுத்துட்டு வர்றது மூலமா கூட, தொடர்ந்து எடுக்கணும், தொடர்ந்து எடுத்துட்டு வர்றது மூலமா கூட சர்க்கரையோட அளவை நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அடுத்து எளிமையா வீட்டிலேயே கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், நம்ம பயன்படுத்த மறந்த உணவுப் பொருட்கள்னு சொல்லலாம். வேப்பம்பூ. எத்தனை பேர் வீட்டுல வேப்பம்பூ ரசம் வச்சு சாப்பிடுறாங்கன்றது தெரியாது. ஏன்னா காலநிலை மாறுபாடுகள், வாழ்வியல் சூழல்கள், துரித உணவுகள், இதனால இது எல்லாமே மறந்து போன ஒரு விஷயம் ஆயிடுச்சு. வேப்பம்பூ ரசம் நம்ம வாரத்துல 3 நாட்கள் வேப்பம்பூ ரசம் வச்சு எடுத்துக்கிட்டாலே சர்க்கரையுடைய அளவை எளிமையா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதே மாதிரி சுண்டைக்காய், கசப்பு சுவை இருக்கக்கூடிய சுண்டைக்காய், சுண்டைக்காயும் அந்த கசப்பு தன்மை இருக்கிறதுனால அதுவும் சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள கொண்டு வரும். அதோட கருவேப்பிலை, கருவேப்பிலையும் சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள கொண்டு வரும். அதோட இல்லாம கருவேப்பிலையில இருக்கக்கூடிய வேதிப்பொருள், முக்கியமான அதுல இருக்கக்கூடிய ஆக்டிவ் அல்கலாய்டு என்ன பண்ணுது அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய கண் பாதிப்பினை வராமல் தடுக்கக்கூடிய தன்மை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கருவேப்பிலைக்கு இருக்கு. ஸோ அந்த கருவேப்பிலை வந்து தினசரி சர்க்கரை நோயாளிகள் பவுடர் மாதிரி பண்ணி உணவா எடுத்துக்கிறது வந்து இந்த சர்க்கரையோட அளவையும் குறைக்க உதவும், கண் சார்ந்த பாதிப்பையும் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலைக்கு இருக்கு. அதோட கசப்பு சுவை இருக்கக்கூடிய வேப்பிலை ஆகட்டும், இல்ல மலை வேப்பிலை ஆகட்டும், இல்லைன்னா சர்க்கரை வேப்பிலை ஆகட்டும், சர்க்கரை வேம்புன்னு சொல்லி ஒரு மூலிகை இருக்கு. இந்த மாதிரியா இருக்கக்கூடிய மூலிகைகளை எடுத்துக்கலாம். இன்னும் எளிமையா, இதெல்லாம் எனக்கு கிடைக்க கடினமா இருக்கு டாக்டர், நான் ரொம்ப எளிமையா ஏதாச்சும் பயன்படுத்த சொல்லுங்க, ரொம்ப ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும், எளிமையாவும் இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் வீட்டு முற்றத்துல இருக்கக்கூடிய துளசியை பயன்படுத்த ஆரம்பிங்க. துளசி நம்ம வந்து ஒரு ஆன்மீக பொருளாதான் அந்த துளசியை பாக்குறோம். ஆனா சிறந்த மருத்துவ குணம் உடையதா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய அந்த துளசி இருக்கு. இந்த துளசியை வந்து சர்க்கரை நோயாளிகள் ஒரு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது மூலமா சோ உடல்ல சர்க்கரையோடைய அளவு நல்லா கண்ட்ரோல்ல வரும். அதோட மட்டும் இல்லாம துளசியில நிறைய மருத்துவ குணம் இருக்கு. நமக்கு தெரியும், சளி காய்ச்சல் வந்தாலும் நம்ம துளசி கஷாயம் வச்சு குடிப்போம். சோ அது மாதிரி அவர்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த துளசி கஷாயம் எடுக்கும்போது கிடைக்கும். இன்னொன்னு, ஒரு வெரி குட் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி வந்து இந்த துளசிக்கு இருக்கு. ஸோ சர்க்கரை நோயாளிகள், எங்க வீட்டுல புற்றுநோய் வர்றதுக்கான ஒரு பயம் எனக்கு இருக்கு, ரொம்ப நாளா சர்க்கரை நோய்க்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாளா சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லை, எனக்கு புற்றுநோய் வந்துருமோ அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கிறவங்க துளசியை எடுத்துக்கிறது ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி தான். சர்க்கரையுடைய அளவும் கட்டுக்குள்ள கொண்டு வந்துடும், புற்றுநோயும் வர விடாம தடுக்கக்கூடிய தன்மை இந்த துளசிக்கு இருக்கு. இந்த மாதிரி நிறைய மூலிகைகள், சீந்தில் பேசலாம், அமிர்தவள்ளி, அகஸ்தியருடைய நூல்ல அமிர்தவள்ளி, அமிர்தத்துக்கு நிகரான ஒரு மருந்து, நிகரான ஒரு மூலிகை என்று சொன்னார்னா அது சீந்தில பத்தி தான் சொல்லியிருக்காரு. சீந்தில் கடும் கசப்பு சுவையுடையது, ரொம்ப கசப்பு. இந்த சீந்தில வந்து பாத்தீங்கன்னா சீந்தில் கொடி, முற்றிய சீந்தில் கொடியில இருந்து சீந்தில் சர்க்கரைன்னு சொல்லி ஒரு மருந்து செய்யறாங்க சித்த மருத்துவத்துல. அந்த சீந்தில் சர்க்கரையை வந்து நம்ம தினசரி நம்ம எடுத்துக்கிறது இந்த சர்க்கரையோட அளவு நல்ல கட்டுக்குள்ள கொண்டு வரும். சர்க்கரை நோயில வந்து கால் எரிச்சல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவு, கால் மதமதப்பு வரும். அது வந்து டயபெட்டிக் வந்து நியூரோபதின்னு சொல்லுவாங்க, பெரிஃபரல் நியூரோபதின்னு, டயபெட்டிக் நியூரோபதி. அந்த நோய் நிலையில இந்த சீந்தில் சர்க்கரை வந்து ரொம்ப பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஸோ சீந்தில் வந்து ரொம்ப எளிமையான மூலிகை, நம்ம ஊர் மூலிகை தான், அதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அமிர்தவள்ளி, ஸோ நான் சாகாம இருக்கணும், சர்க்கரை நோயால எனக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த அமிர்தவள்ளியை பயன்படுத்தி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னும் எளிமையா நம்ம வந்து கண் எதிரிலே இருக்கும். இன்னும் துளசி மாதிரியான இன்னொரு மூலிகை பாத்தீங்கன்னா முருங்கை இலை தான். நம்ம முருங்கை இலையை மூட்டு வலிக்கு பயன்படுத்துவோம், முருங்கை இலைய மூட்டு வன்மைக்கு, போன் ஸ்ட்ரென்த்துக்கு நம்ம பயன்படுத்துவோம், இரும்பு சத்துக்காக கூட பயன்படுத்தியிருக்கோம். ஆனா சர்க்கரை நோய்க்காக முருங்கை இலையை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. ஆனா முருங்கை இலைக்கு சர்க்கரையை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு. அதை நம்ம ஊர் மக்கள் புரிஞ்சு கொண்டு முருங்கை இலையை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். சாயங்கால நேரத்துல சும்மா இந்த டீ, காஃபி, பால் இதுல ஏதாச்சும் ஒரு பானம் குடிக்கிறத தவிர்த்துட்டு இந்த முருங்கை இலையை சூப்பு போட்டு குடிக்கிறது மூலமா அவ்வளவு மருத்துவ குணங்கள் கிடைக்கும். இந்த முருங்கை இலையில வந்து இந்த மூட்டு வன்மை, மூட்டு வலி குறையறதோட இல்லாம சர்க்கரையுடைய அளவும் கட்டுக்குள்ள கொண்டு வரும். மொரிங்கா டீன்னு சொல்லி நிறைய இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டீயை வந்து வாங்கி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கை இலையை நம்ம பயன்படுத்த ஆரம்பிக்கிறது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்கு. வல்லாரையை பத்தி பேசலாம்,
அதோட வந்து எளிமையா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடைச்சரக்கு மூலிகைகள் இருக்கு. லவங்கப்பட்டை, வெந்தயம், சீரகம், சோம்பு, மஞ்சள், இது மாதிரியான மூலிகைகள் கடைச்சரக்குகள் எல்லாமே கூட சர்க்கரையை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ரொம்ப உதவி புரியும். கருஞ்சீரகமும் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப ரொம்ப பயன்படக்கூடியது. இன்னும் சொல்ல போனா சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய சிறுநீரக பாதிப்பை தடுக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருஞ்சீரகத்துக்கு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய தைமோக்வினோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்க்கரை நோயில் வரக்கூடிய பின் விளைவு அப்படியான இந்த சிறுநீரக பாதிப்பை தடுக்கக்கூடிய தன்மை கருஞ்சீரகத்துக்கு இருக்கிறதுக்கு காரணம் அந்த தைமோக்வினோன் தான். சோ நம்ம கருஞ்சீரகத்தை கூட பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் எளிமையா எனக்கு சர்க்கரையோட அளவும் கட்டுக்குள்ள வரணும், ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பினுடைய அளவும் கட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வெந்தயத்தை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். தினசரி வெந்தயத்தை நம்ம ரெடிமேடா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயத்தை வெந்நீர்ல கலந்து ஒரு பகல் நேரத்துல எடுத்துக்கிறது தான். அப்படி இல்லைன்னா வெந்தய டீ வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த வெந்தயத்தோட கொஞ்சம் லவங்கப்பட்டை, கொஞ்சமா ஒரு சிட்டிகை மஞ்சள், அதோட கொஞ்சம் சீரகம் போட்டு கொதிக்க வச்சு டீ மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிறது மூலமா சர்க்கரையோட அளவு நல்லா கணிசமா குறையும். அவர்கள் எந்த மருந்தை எடுத்துக்கிட்டாலும் அந்த மருந்தோட சேர்த்து இதை வந்து ஒரு உணவா நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா எல்லாமே நம்ம உணவுல பயன்படுத்தக்கூடிய ஒரு கடைச்சரக்குகள் தான் இந்த மூலிகை கடைச்சரக்குகள். இதை எல்லாமே நம்ம பயன்படுத்துறது மூலமா சித்த மருத்துவத்துல சித்த மருந்துகள் மூலமா நம்ம சர்க்கரை நோயை நல்லா கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ சர்க்கரை மாத்திரை போட்டும் கண்ட்ரோல் ஆகல அப்படிங்கிற உணர்வு, ஒரு வருத்தம் இருக்கிறவங்க இனிமேட்டு தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. நம்ம சொன்ன இவ்வளவு மூலிகைகளையும் அடுக்கடுக்கா எவ்வளவு மூலிகைகள் சொல்லியிருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சு என்ன பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கனாலே நிச்சயமா வந்து உங்களுக்கு சர்க்கரையோட அளவு கண்ட்ரோல்ல வரும். உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும், உடல் நலமா இருக்கும், ஆயுள் முழுக்க ஆரோக்கியமா இருக்கலாம். அதற்கான எளிய மூலிகைகள் தான் இவை. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.